ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? அது எப்படி ஜாதகத்தில் வந்து கண்டுபிடிக்கிறது? இப்போ பொதுவாகவே வந்து ஷேர் மார்க்கெட்டு, பங்கு, இந்த சூதாட்டம், இந்த கேம்லிங் எல்லாமே சொல்கிறது வந்து 5ஆம் பாவம். அந்த 5ஆம் பாவத்திலிருந்து எந்த ஒரு பாவகிரகங்களும் இல்லாமல் இருந்து 5ஆம் அதிபதியும் நன்றாக இருந்தால் அவர்கள் தாராளமாக பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஈடுபடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 5ஆம் பாவத்திலிருந்து ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராகு மகாதாசை வருது. ராகு என்ன பண்ணுவார்? இருக்கிறத வந்து ரொம்ப பெருசுப்படுத்துவார். அவர் வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ண வச்சு நல்லா ஃபஸ்ட்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து டோட்டலாகவே வந்து கவித்து விட்டுருவார். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு 5ஆம் பாவம், 5ஆம் அதிபதி ராகு, 5ஆம் அதிபதி, அந்த 5ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகத்தின் வலிமை, கிரகத்தின் நிலைமை, ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்து தான் அந்த ஷேர் மார்க்கெட் இது சம்மந்தமான கேம்லிங் இந்த விஷயத்தில் இறங்கணும். பெரும்பாலும் வந்து 5ல் ராகு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் இதுக்குள்ளே போயிட்டு ரொம்பவும் ஒரு அடிக்ட் ஆகி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் ஏகப்பட்ட பணத்தை போட்டு இவங்க பணம் மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய பணத்தையும் சேர்த்து போட்டு ரொம்ப அவதிப்படுறத நான் நிறைய ஜாதகத்தில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை பார்த்து கன்சல்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது வந்து ரொம்ப நல்லது.